நம்ம ஒரு நாளும் கெட்டு போகவே மாட்டோம், வெட்கப்பட்டு போக மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு பலன், கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா ஒரு உன்னதத்திலேருந்து வருகிற பலன் நம்மளை என்ன செய்யும், தாங்கும். அந்த பலத்தோடு நம்ம இந்த இடத்த விட்டு என்ன செய்யணும், கடந்து. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உன் பேரில் நம்பிக்கை வேணும்ப்பா, உம்முடைய வசனத்தின் பேரில் நம்பிக்கை வேணும், உம்முடைய வார்த்தை எங்களை தேற்றணும், உம்முடைய ஆவி எங்களை உயிர்ப்பிக்கணும், உம்முடைய வசனம் என்னை உயிர்ப்பிக்கணும், நான் உம்முடைய பாதத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபம் என்னை பலப்படுத்தணும். அந்த ஜெபத்தில் நமக்கே நம்பிக்கை இல்லைன்னா எப்படி ஆண்டவர் நம்மளை பலப்படுத்த முடியும்? நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபம் என்னை பலப்படுத்தியிருக்குன்னு தைரியம் வந்த பிறகு அந்த ஜெபத்தை முடித்து எழுமும். ஆமேன். அவரை நம்பிக்கையே நமக்கு பலன். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். நம்பி போனார், உயிரோட மகனை பார்த்து கொண்டார். எவ்வளோ பெரிய பலன்! அவருடைய நம்பிக்கை நமக்கு பலன். இந்த இடத்துல யார் நம்பிக்கை இழந்து வந்திருக்கீங்களோ இன்னைக்கு நம்பிக்கையோடு அந்த இடத்த விட்டு கடந்து போகணும். அந்த நம்பிக்கை தான் நம்ம என்ன செய்யணும், பலப்படுத்தும். அந்த நம்பிக்கை தான் நம்மளை வழி நடத்தும். அந்த நம்பிக்கை தான் நம்மளை தைரியப்படுத்தும். அந்த நம்பிக்கை தான் நம்மளை வாழ வைக்கும். உயிர் போகிற நிலையில் இருந்த மகனை உயிர்ப்பிக்க வைத்தது அந்த நம்பிக்கை. அந்த தகப்பனுடைய நம்பிக்கை தான் அவருக்கு உயிரை கொடுத்தது. என்ன ஆண்டவரை நீர் வராமல் நான் போக மாட்டேன்னு அவர் அவநம்பிக்கையா அவிசுவாசமா ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தா கூட எப்படி காரியம் நடந்திருக்குமோ தெரியாது. ஆனால் வேதத்தில் அவர் நம்பி போனான். எந்த டைமில் ஆண்டவர் நீ போன்னு சொல்லி அனுப்பினாரோ அதே டைமில் அவன் உயிரோடு எழும்பிட்டான். நம்பிக்கை நமக்கு பலன். எல்லாரும் இந்த நம்பிக்கையோடு இந்த இடத்த விட்டு கடன் செல்ல போகிறோம். ஆண்டவர் நம்மளை நம்பி தந்திருக்கிற இந்த ஊழியத்தை நம்பி தந்திருக்கிற நம்முடைய குடும்பத்தை நம்பி தந்திருக்கிற நம்முடைய பணிகளை நம்பி தந்திருக்கிற நம்முடைய எல்லா காரியங்களும் நம்ம செய்வோம். அந்த நம்பிக்கை நம்மளை என்ன செய்யும், பலப்படுத்தும். எதுலேயும் நம்ம அவநம்பிக்கை உள்ளவர்களாக இருந்துட வேண்டாம், அவிசுவாசம் உள்ளவர்களாக இருந்துட வேண்டாம். நம்முடைய அவிசுவாசமே நம்ம வாழ்க்கையை அழித்து போடுறோம். ஆனால் அவிசுவாசம் இல்லாமல் விசுவாசமாக, அவநம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கையாக வாழ்ந்தால் நம்ம குடும்பம் ஆண்டவர் வாழ வைப்பார். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆண்டவர்கிட்ட எல்லாரும் இந்த காரியத்தை சொல்லுவோமா, ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேன், சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே, நின் பாத தரிசனம் அன்பான கரிசனம், நித நித சரி தொழுவ தீதம் என